நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மாவட்டம் முசிறி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாதவங்க தேர்தல் வர நேரத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்தோம். ஆனா எப்படி ஞாயிற்றுக்கிழமையை ஒரு முட்டையை கம்பேர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்லாம் யோசிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட் அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம முட்டையை கூட ரொம்ப அசால்ட்டா சொல்லிட தேவையில்லை. ஏன்னா முட்டைக்கு கூட 2 பக்கம் இருக்கு, வெள்ளைக்கரு மஞ்சக்கருன்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் புஸ்வானமா போன மாதிரி தான் இருக்கு. குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு எதையுமே இன்னைக்கு இந்த மத்திய பட்ஜெட்டை அறிவிச்ச நிர்மலா சீதாராமன் அவங்க இந்த மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான். ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு எந்த விதமான ஒரு சலுகைகளும் கொடுக்காம வெறும் ஒரு வெத்து பட்ஜெட்டா தான் இருக்கு. இந்த பட்ஜெட் அறிவிச்சு யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழக மக்களுக்கு ஒரு நடுத்தர மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரியில கொண்டு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்துக்கு பல நலத்திட்டங்கள் வரும் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் நடைபெறவில்லை. எனவே இந்த பட்ஜெட் தமிழக மக்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பவுமே இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணி இதில் ஏதாவது மக்களுக்கு நல்ல ஒரு பிரோஜனமா இருந்தால் பரவாயில்ல. அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் நல்லதா பண்ணா மத்திய அரசு தமிழகத்துக்கு எதுவும் நல்லதா பண்ணா பரவாயில்ல. இதில் ஒன்றும் எங்களுக்கு சரியா படுற மாதிரி தெரியல. பட்ஜெட்டு எல்லாரும் விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இதை மக்களுக்கு விலைவாசி குறைச்சி நல்லது செஞ்சால் நல்லதுங்க. நாங்கள் ஏதோ ஓட்டுறோம், வண்டி ஓடுறோம், பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க. நான் இன்னும் பட்ஜெட்டை பற்றி பார்க்கலங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷங்க. மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மாவட்டம் முசிறி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.